ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான கனவா மீன் தொக்கு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இது காரம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது மசாலா வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கனவா மீனையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இதில் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் வற்றுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லியும் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. கனவா மீன் தொக்கு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.